திரு விஜய் அவர்களே வணக்கம். நான் ஒரு தமிழனாக, தமிழ்நாட்டில் வாக்குரிமை உள்ளவனாக வருகின்ற பொது தேர்தலில் என்னுடைய வாக்கை உங்களுடைய கட்சிக்கு செலுத்த விரும்புகின்றனவாக உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். ஒருவேளை என்னுடைய இந்த பதிவை கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து கேட்டுவிட்டு எனக்கு பதில் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்வி, திரு விஜய் அவர்களே, நீங்கள் புதிய கட்சி ஆரம்பித்ததிலிருந்து, மாநாடு போட்டதிலிருந்து, 4 மாவட்டங்களில் ரோட் ஷோ நடத்தியதிலிருந்து, கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்ததிலிருந்து இதுவரை பல கோடி ரூபாய்களை செலவு செய்திருப்பீர்கள். இத்தனை கோடி ரூபாய்களையும் செலவு செய்துவிட்டு அதற்கு பலனாக எத்தனை கோடி ரூபாய்களை கட்சியின் மூலம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள்? இரண்டாவது கேள்வி, நீங்கள் பணத்திற்கு ஆசைப்படுபவர் அல்ல என்றால், உங்களிடம் அதிக பணம் இருக்கிறது என்றால், உங்களிடம் இருக்கும் பணத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களை வாழ வைக்கலாமே. அதற்காக ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டுமென்று நினைக்கிறீர்கள்? மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பணத்தை பிரித்து கொடுக்கும் அளவிற்கு உங்களிடம் பணம் இல்லாததினால் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் மூலம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றினால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும் என்றால், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஏன் போட்டியிட வேண்டுமென்று நினைக்கிறீர்கள்? அதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு உண்மையாக இருக்கின்ற, நீங்கள் நம்பும் ஒருவரை, நம்பிக்கையுள்ள ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யலாமே. ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை? ஐந்தாவது கேள்வி, ஒருவேளை வருகின்ற பொது தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி தமிழக முதல்வர் பதவியில் அமர்ந்தால், இதுநாள் வரை தமிழகத்தை ஆண்டு வந்த கட்சிகளையும் சுரண்டு தின்று கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளையும் ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகளையும் எதிர்த்து உங்களால் தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி வழங்க முடியுமா? ஆறாவது கேள்வி, ஒருவேளை நீங்கள் தமிழக முதல்வரானால் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆட்கடத்தல், கட்டை பஞ்சாயத்து, சாராயம், அபின், கஞ்சா, போதை சாம்ராஜ்யம், ஊழல், லஞ்சம் போன்ற குற்றங்களுக்கு எதிராக எந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை உங்களுடைய கட்சி கொள்கையாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை விளக்க முடியுமா? நன்றி, வணக்கம்.